ஹாய் சிஸ்டர் அண்ட் பிரதர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நடந்து முடிஞ்ச 5ஆம் வகுப்பு சமூக அறிவியலுக்கான ஆன்சர் கீ தான் பார்த்துட்டு இருக்கீங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ புதிய கற்கால மனிதர்கள் பயன்படுத்திய கருவிகள் இரும்பு. புதிய கற்கால மனிதர்கள் ஆடை தயாரிக்க பயன்படுத்தியது நைலான். புதிய கற்கால மனிதர்களின் இருப்பிடம் அடுக்குமாடி வீடு. புதிய கற்கால மனிதர்கள் டேஸ் வேளாண்மையை செய்ய தொடங்கினர். கினெட்ரோரம். புதிய கற்கால மனிதனுடன் பொருந்தாதது எது? பானை கண்டுபிடிப்பு, சக்கரம் கண்டுபிடிப்பு, ஆடு மாடு வளர்ப்பு, இறைச்சியை பச்சையாக உண்டது. சக்கரம் கண்டுபிடிப்பு. கோடிட்ட இடங்களை நிரப்பு. சூரிய குடும்பத்தில் உள்ள கோள்களின் எண்ணிக்கை மொத்தம் 8. சூரிய குடும்பத்தில் நாம் வாழும் கோள் பூமியாகும். சூரிய மற்றும் கோள்கள் சேர்ந்து சூரிய குடும்பம் என்று அழைக்கப்படுகிறது. சூரிய குடும்பத்தில் மிக அதிக வெப்பமுடையது புதனும் வெள்ளியும். சூரிய குடும்பத்தில் நெருப்பு பந்து சூரியன் ஆகும். அடுத்து பொறுத்துக. குளிர்காலம். குளிர்காலம் வந்துட்டு நம்மளுக்கு எப்போ ஸ்டார்ட் ஆகும்? ஜனவரி பிப்ரவரி மாதம். கோடைக்காலம் வந்துட்டு மார்ச் முதல் மே வரை. மழைக்காலம் வந்துட்டு ஜூன் முதல் டிசம்பர் வரை. அடுத்து பூமி சுழலுதல் இரவும் பகல் ஏற்படுதல். அடுத்து பூமி சுழலுதல், அது சுற்றுதல், இது சுழலுதல். பருவ காலங்கள் ஏற்படுதல். சரியா தவறா என எழுது. பெரியோரை மதித்தல் வேண்டும். சரி. பள்ளி வளாகத்தில் கண்டெடுத்த பணத்தை உரிய நபரிடம் கொடுக்காமல் தானே வைத்துக் கொள்ளலாம். தவறு. அனைத்து உயிர்களிடத்தும் அன்பாக இருத்தல் வேண்டும். சரி. பேருந்து படியில் நின்று கொண்டு பயணம் செய்யக்கூடாது. சரி. குப்பையை கண்ட இடங்களில் கொட்டலாம். தவறு. நெறிமுறைகளுடன் பொருந்தாததை வட்டமிடுக. நடத்தை சார்ந்த நெறிமுறை. ஈடுபாடு, மத நல்லிணக்கம், அத நல்லிணக்கம். ஆன்சர். அடுத்து சமூக நெறிமுறைக்கு நேர்ந்த தவறாமை, மக்களுடன் நல்லுணர்வு. நேர்ந்த தவறாமை. தனிப்பட்ட நெறிமுறை. மத நல்லிணக்கம், கருணை, மத நல்லிணக்கம். அடுத்து அரசியலமைப்பு நெறிமுறை. கலாச்சாரத்தை பாதுகாத்தல், அன்பு, அன்பு. அடுத்து பண்பாட்டு நெறிமுறை. நட்பா, தொழில் நல்லிணக்கமா அப்படின்னா நட்பு. குறிப்பினை படித்து விடையளிக்க. மிகப்பெரிய கோள் வெள்ளிக்கோள், வியாழன். அடுத்து வளையங்கள் கொண்ட கோள். 6வது கோள் சனி. சூரியனிடமிருந்து மிக தொலைவில் உள்ள கோள் உறைந்த கோள் அப்படின்னா நெப்டியூன். மிக சிறிய கோள் திடக்கோள் அப்படின்னா புதன். 7வது கோள் வாயுக்கோள் அப்படின்னா யுரேனஸ். ஓரிரு சொற்களில் விடையளிக்க. வெப்பம் அடுக்கிற்கு அடுத்து அமைந்துள்ள வளிமண்டல அடுக்கு எது? வெளியடுக்கு. மேகங்கள் மிதக்கும் வளிமண்டல அடுக்கு எது? வெளியடுக்கு. அடுத்து வளிமண்டல அடுக்குகளில் 4ஆம் அடுக்கு எது? வெப்ப அடுக்கு. விண்வெளியுடன் சேரும் அடுக்கு எது? அடியடுக்கு. இடியடுக்கில் எவை எரிந்து சாம்பலாகின்றன? எரிகற்கள். வளிமண்டல அடுக்குகளை அவற்றின் சரியான வரிசை முறையை எழுதுக. சரி, பார்த்தீங்க அப்படின்னா புக்கில் உங்களுக்கு இருக்கு. அந்த புக் பேர் வந்துட்டு ஆன்சரு பேஜ் நம்பர் சொல்லுறேன். அடுத்து அட்டவணையை பூர்த்தி செய்க. வாழ்க்கை முறை. பழைய கற்கால மனிதர்கள். இருப்பிடங்கள் குகைகளும் மரப்பொந்துகளும். உணவு மாமிசம், பழங்கள், காய்கறிகள், கிழங்கு வகைகள். கண்டுபிடிப்பு சக்கரம். கருவிகள் ஈட்டி, அம்பு, கோடாரி. உடை தோல் உடை, இலை, தலை. சரிங்களா? அடுத்து குறுகிய விடையளி. படைமேகம். குறிப்பு வரைக. ஆன்சர் பக்கம் எண் 182ஆம் பக்கம். மேகங்கள் எத்தனை வகைப்படும்? அவை யாவை? பக்கம் 182. விரிவான விடையளி. பேரண்டத்தில் அமைந்துள்ளவற்றை பட்டியலிடுக. பக்கம் 143 இருக்கு ஆன்சர். சரிங்களா? கொடுக்கப்பட்டுள்ள கண்டங்களையும் பெருங்கடல்களையும் உலக புற நிலவடப்படத்தில் வரையிடுக. ஸோ ஆன்சர் ஃபுல்லாமே நல்லா செக் பண்ணிக்கோங்க. மறக்காம 4th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸ் எக்ஸாமுக்கு கொஸ்டின் பேப்பர் வேணுன்றாங்க. அவங்களோட கொஸ்டின் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி.